நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நாம் தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார் சபாவின் பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலிலிருந்து பாக் 1 பகுதி 1 பாட் 14 பாடம் 14 பிருஷ்ட சங்கியா 43 பக்கம் 43. இந்த பாடத்திலும் எதிர்கால வாக்கியங்களை பார்க்கவிருக்கின்றோம். வினைச்சொற்கள் எதிர்காலத்தில் எப்படி முடியும் என்று பார்த்து கொண்டு வருகின்றோம் சென்ற 2 பாடங்களாக. இந்த பாடத்திலும் அதை பார்ப்போம். இந்த பாடத்தில் முக்கியமாக பெண்பால் சொற்கள், வினைச்சொற்கள் எப்படி முடியும் எதிர்காலத்தில் என்பதை பார்க்கவிருக்கின்றோம். ய காடி கஹா ஜாயேகி, இந்த வண்டி எங்கு செல்லும். காடி என்பது பெண்பால் சொல், எனவே ஜாயேகி செல்லும் என்று வந்துள்ளது. ஜாயேகி என்பதற்கு பொருள் செல்வாள் என்பதாகும். இங்கு வண்டி என்பதனால் செல்கிறது என்று நாம் தமிழில் பொருள் கொள்கின்றோம். ஏ காடி மதுரை ஜாயேகி, இது மதுரை செல்லும். ஏ மதுரை ஜாயேகி, இது மதுரை செல்லும். ஏ காடி கப் छूटेगी, இந்த வண்டி எப்பொழுது கிளம்பும். छूटेगी கிளம்பும். ये रात को 8 बजे छूटेगी, இது இரவு 8 மணிக்கு கிளம்பும். 8 बजे 8 மணிக்கு, छूटेगी கிளம்பும். ये कब மதுரை पहुंचेगी, இது எப்பொழுது மதுரை சென்றடையும். पहुंचेगी சென்றடையும். ஜாயேகி, छूटेगी, पहुंचेगी என்று கீ கீ என்று முடிகின்றது அல்லவா. இவையெல்லாம் பெண்பாலை குறிக்கின்றது. பெண்பால் எதிர்காலத்தில் வினைச்சொற்கள் இப்படி கீ என்று முடியும். ये कल सवेरे 7 बजे மதுரை पहुंचेगी, இது நாளை காலை 7 மணிக்கு மதுரையை சென்று அடையும். மதுரை पहुंचेगी. कल सवेरे நாளை காலை. ஹம் புத்வார் கோ மதுரை ஜாயேங்கே, நாம் புதன்கிழமை மதுரை செல்வோம். ஜாயேங்கே ஆண்பால் பன்மை எதிர்காலம். ஹம் ஜாயேங்கே நாங்கள் சென்றடைவோம். ஜாயேங்கே என்பது ஆண்பால் பன்மையை குறிக்கின்றது. ஹம் 10 दिन மதுரை மே ரஹேங்கே, நாங்கள் 10 நாட்கள் மதுரையில் இருப்போம். ரஹேங்கே இருப்போம், ஆண்பால் பன்மை எதிர்காலம். கீதா பி மதுரை சலேகி, கீதா கூட மதுரை செல்வாள். மதுரை சலேகி மதுரை செல்வாள். மதுரை சே ஹம் கொடைக்கானல் ஜாயேங்கே, மதுரையிலிருந்து நாம் கொடைக்கானல் செல்வோம். ஜாயேங்கே செல்வோம், ஆண்பால் பன்மை எதிர்காலம். ஜாயேங்கே. கொடைக்கானல் மே ஹம் வேதசாலா தேखेंगे, கொடைக்கானலில் நாம் வேதசாலா, வேதசாலா என்றால் வானிலை ஆராய்ச்சி நிலையம். இங்கு தா என்பது மகாபிரான் தா, 4வது தா உள்ளது. 4வது தா போட்டால் வானிலை ஆராய்ச்சி நிலையம் என்று கொள்ள வேண்டும். இதே 3வது தா அல்பபிரான் தா போட்டால் வேதம், வேதத்துடன் சம்பந்தப்பட்டது. இது தா, வேதசாலா. புரிந்ததா? தேखेंगे பார்ப்போம், ஆண்பால் பன்மை எதிர்காலம். சீதா தும் மேரே சாத் சலோகி, சீதா நீ என்னுடன் வருவாயா. மேரே சாத் சலோகி, நீ என்னுடன் வருவாயா. ஹா मैं भी तुम्हारे साथ चलूँगी, நானும் உன்னுடன் வருகிறேன், வருவேன். சாத் சலூங்கி வருவேன், கூட வருவேன். தேரே சாத் சலூங்கி உன்னுடன் வருவேன். துமாரே தேரே இரண்டும் ஒன்றுதான். துமாரே சாத் என்பதன் மற்றொரு வடிவம்தான் தேரே சாத். புரிந்ததா? தும் யஹாசே கப் சலோகி, நீ இங்கிருந்து எப்பொழுது செல்வாய். சலோகி எப்பொழுது செல்வாய். மை குருவார் கோ சலூங்கி, நான் புதன்கிழமை செல்வேன். வஹாசே ஹம் ஆர் கஹா ஜாயேங்கே, அங்கிருந்து நாம் வேறு எங்கெல்லாம் செல்வோம். और कहाँ जाएंगे, வேறு எங்கெல்லாம் செல்வோம்.
ஹம் வஹாசே ஊட்டி ஜாயங்கி, அங்கிருந்து நாம் ஊட்டி செல்வோம். ஜாயங்கி பெண்பால் பன்மை, ஏங்கி. புரிந்ததா? ஊட்டி சே ஹம் யஹா வாபஸ் ஆயேங்கி, ஊட்டியிலிருந்து, ஊட்டி சே ஊட்டியிலிருந்து, ஹம் நாம், யஹா வாபஸ் ஆயேங்கி இங்கு திரும்பி வருவோம், ஆயேங்கி. சரியா? அடுத்தது ஷப்தார்த்த, சொற்களின் பொருள். ராத் இரவு, ராத்கோ இரவில், சல்னா நடத்தல் செல்லுதல், வேத்ஷாலா விண்வெளி ஆராய்ச்சி கூடம், விண்வெளி ஆய்வு கூடம், ஆப்சர்வேட்டரி. சரியா? புரிந்ததா? நன்றி, தன்யவாத்.